அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்துல வசனம் பேசியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனா, நாங்க அரசியல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி புதுசா குதிச்சிருக்கிற தாவேகாவுல நடக்கிறது எல்லாமே அசாதாரணமாவே இருக்குதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எல்லா கட்சிகளுக்கு முன்னாடி நான் விருப்ப மனு குடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவுல இருந்து பனையூர் ஆஃபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி விருப்ப மனுவை கூவி கூவி வித்தாங்க. முதல் நாள்லயே 10,000 மனுக்கள் காலியாகிருச்சு தெரியுமா? தொண்டர்கள் அவ்வளவு ஆர்வமா வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவில இருந்து பில்டப்புகள் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ கோட்டையில ஓட்ட விழுந்த மாதிரி வாங்கிட்டு போன விருப்ப மனுக்கள் கடைசி நாளான இன்னைக்கு கூட பனையூர் வந்து சேரலையாம். இதுதாங்க இப்போ ஹாட் டாபிக்கா பேசப்பட்டு இருக்குது. விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்ச முதல் நாள்லயே பார்த்துருந்தோம் பல கூத்துகள் நடந்துச்சுங்க. விஜய் அவர்கள் பனையூர் தொகுதியில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லாத ஊருக்கு வழி தேடிட்டு இருந்தாங்க. அதே போல் அந்த விருப்ப மனுவில் 36 கேள்விகள் இருக்குது. இதையெல்லாம் ஃபில் பண்ணாதான் அவங்க விருப்ப மனுவையே கொடுக்க முடியும். பார்த்தீங்களா தளபதி எப்படி மாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா கேள்வி கேட்டிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கும்போது உங்கள் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, நீங்கள் ஜெயிலுக்கு போக தயாரா, அதோட அல்டிமேட்டாக இது வரைக்கும் தாவேக்கா சார்பில் நீங்கள் எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு வேறு கேட்டிருக்கிறாங்க. வடிவேலு சொல்லுவார் இல்லையா, காத்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா எந்த போராட்டத்தை நடந்துச்சு, அதெல்லாம் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய சொத்து விவரம் என்ன, நீங்கள் வந்து சேர்ந்தால் எப்படி உழைப்பீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சிபிஐ ரேஞ்சுக்கெல்லாம் கேள்வி கேட்டு வச்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம். அதான் விருப்ப மனுவை கொடுக்காம நியூஸ் பேப்பரோட சேர்த்து இறக்கி போட்டாங்க போல. இப்படி யாருமே வரமாட்டாங்க, பனையூர் அலுவலகமே வெறிச்சோடி கிடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு நாங்கள் கவுண்டர் பாயிண்ட் கொடுக்குறோன்னு சொல்லி தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே இப்படி கூட்டமாக வராங்கன்னு சொல்லி தான் ஆன்லைனில் விற்றுட்ருக்குறாங்க. ஆன்லைன் நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்குது. இதை வச்சு நீங்கள் கலாய்க்கலான்னு பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஆன்லைனில் ஃபார்மை டவுன்லோடு தான் பண்ண முடியும், ஃபில்லப் பண்ணிட்டு வந்து நேரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நேரில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்துருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி வைஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கட்டணும் அப்படின்னு தான் அவங்க ரூல்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இதை கூட புரிஞ்சிக்காத சில ஆன்லைன் ஆச்சரியக்குறிகள் எல்லா ப்ராசஸுமே ஆன்லைனில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கம்பு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொண்டர்கள் பாவமே இல்லையோ, இவங்களை நம்பி ஃபயர் விட்டாங்க இல்லையா, ராஜ்மோகன், அருண்ராஜ், சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, இவங்களாம் தாங்க ரொம்ப பாவம். விசில் சின்ன கிடைச்ச உடனேயே பிகில் படத்தோட டிக்கெட்டெல்லாம் எப்படி விற்று தீர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த விருப்ப மனுவெல்லாம் விற்று தீர்ந்துருச்சே. தொண்டர்கள் மத்தியில் கட்சிக்கு அமோக வரவேற்பு இருக்குது. இதை வச்சே பல விஷயங்களை தேர்த்திடலாம், பல வியூஸை தேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அதன்படியும் நடந்துச்சுங்க. ஆனால் கொடுத்து விடுற ஆர்வத்தோடு இருந்தாங்களே தவிர திருப்பி வாங்குற ஆர்வத்தில் அவங்களும் இல்லை போல. என்னப்பா அது, மற்ற கட்சிகள் மாரி இல்லாமல் நாம் விருப்ப மனுவை 100 ரூபாய்க்கு கொடுத்தோம், அதனால் நிறைய பேர் வாங்கினாங்க. அதன்படியே நிறைய பேர் வந்து திருப்பி கொடுப்பாங்கன்னு பார்த்தா 100 கூட வரலையே அப்படின்னு சொல்லி தான் பனையூரில் எல்லாம் தலை மேலே துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்களாம். இந்த ரேட்டு விஷயம் தாங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நாம் இத்தனை வருஷம் தேர்தலில் பார்த்துருப்போம், திமுகவாகட்டும் இல்லை அதிமுகவாகட்டும் இல்லை இன்னும் பிற கட்சிகளாகட்டும் எல்லாமே விருப்ப மனு கொடுக்குறதா இருந்தால் அவங்க ஒரு தொகையை கட்டிட்டு தான் வாங்குவாங்க. அது ஒரு 15,000மோ 20,000மோ 50,000 வரைக்கும்லாம் போயிருக்குது. ஆனால் இவங்க மற்ற கட்சிகள் மாரி இல்லாமல் மாற்றம் செஞ்சு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது இந்தந்த பிரிவினருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10,000 15,000 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் தொண்டர்களெல்லாம் ஜெர்க்காக்கிட்டாங்க போல். என்னடா அது, வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்கணும், இப்போ கொடுக்கும்போது 10,000 20,000 கேட்குறாங்களே, அதுக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி தான் வீட்லேயே பூட்டி வச்சிட்டாங்க போல். இதில் இந்த 4 நிர்வாகிகளும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளும் சரி, வாங்கிட்டு போனவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை வேறு சொல்கிறாங்களாம். 10,000 15,000 கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாம் சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பலரும் பல காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தான், அட பாவிகளா, தளபதின்னு வந்தீங்களே, இப்போது தளபதியை பனையூரில் தனியாகவே விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியெல்லாம் நிர்வாகிகள் புலம்பிகிட்டு இருக்காங்களாம். நிர்வாகிகளே எப்படின்னா விஜயண்ணாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஷாக் ஆகிட்டாராமா. நாம் என்னமோ பெரிய புரட்சி வரும்னு பார்த்தா ஃபார்மை வாங்கிட்டு போனவங்க திருப்பி கூட தரமாட்டுறாங்களே, இப்போ நம்ம எப்படி இதை வச்சு பில்டப் பண்ணுறது, இப்போ எப்படி நம்ம அடுக்கு மொழியில் அறிக்கை விடுறது அப்படின்னு சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்காராம். ஆக மொத்தத்தில் தளபதியோட விருப்ப மனு அப்படிங்கிறது வெறும் மனுவாக வீட்டில் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. போராட்டத்தில் கலந்துக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச படம் கில்லியா போக்கிரியா, அண்ணா திரும்பவும் படம் நடிக்கணுமா நடிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சிம்பிளான கேள்விகளை கேட்டிருந்தா அதுக்கான ஆன்சர்களும் சரி அந்த விருப்ப மனுகளும் சரி வந்து கொட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே பனையூர் நிர்வாகிகளும் சரி விஜயும் சரி
இந்த யோசனையை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலையாவது செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி அடுத்த தேர்தலில் தாவேக்கா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சமீபத்தில் விஜய் அவர்கள் சேலத்துக்கு வரும்போது அங்கே வெயில் கொடுமை தாங்க முடியாமல் ஒருத்தர் இறந்து போனதை பார்த்தோம். அது பல்வேறு சர்ச்சைகளை பல்வேறு கோபத்தை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா கரூர்லேயும் இதே மாதிரி வெயிலில் நிற்க வச்சு எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் இல்லாதனால தான் 41 பேர் இறந்து செத்து போனாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பேற்றுக்காத விஜய் அவர்கள் திரும்பவும் நான் வரேன்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் மனிதர்களை சாகடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை சோசியல் மீடியாவில் போட்டு வெளுன்னு வெளுத்த பின்னாடி தான் இப்போது அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் சேர் போட போகிறோம், பந்தல் போட போகிறோம், மேலே டென்ட்டு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆக அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிற மாரி போட்டு வெளுன்னு வெளுத்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும் போல். மக்கள் இறந்து போனதை வச்சு இவங்க பாட கற்றுக்கவே மாட்டாங்க போல். ஏதோ ஒன்றுங்க, முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் எப்பவுமே சாதாரண மொழியில் புரியக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இவர் தான் இந்த அரசியலே ரொம்ப அசாதாரணமான விஷயமா மாற்றிட்டாரோ அப்படின்னுலாம் யோசிக்க தோணுதுங்க. சரி, ரொம்ப சீரியஸாக யோசிக்க வேணாம். தொண்டர்களுடைய விருப்பப்படி விஜய் அவர்கள் பனையூர் தொகுதியிலே போட்டி போடட்டும் அப்படிங்கிற ஆசையை வெளிப்படுத்திக்கிட்டு நாம் இங்கேருந்து கிளம்புவோம்.